அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு, காரம், காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்டது தொடர்பாக அண்ணாமலை மன்னிப்பு கேட்டது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி குறித்த கேள்விதான். அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்டது தொடர்பாக அண்ணாமலை மன்னிப்பு கேட்டது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா நம்மோட இணைப்பில் இணைந்திருக்கிறார். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி சார். இப்போ ஜிஎஸ்டி தொடர்பான கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேள்வி எழுப்பியது இவ்வளவு பெரிய பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுடைய வியாபாரி அவமதிக்கப்பட்டதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது அவர் சுட்டிக்காமித்த விதம் என்று எல்லோருக்கும் புரியும்படியான ஒரு எளிமையான மொழியில் அவர் உச்சரித்திருக்கிறார். ஆகவே இதே கோரிக்கையை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு ஏற்கனவே 5 ஆண்டுகளாக நாங்கள் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்குமே நேரடியாகவே அழுத்தம் தந்து கொண்டே இருக்கிறோம். இது போன்ற குளறுபடிகள் இருக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். அதுவே இந்த அவர் சொன்ன விதம் என்பது எல்லோருக்கும் புரியும்படியாக அந்த விதத்தை சொன்னார்கள். இன்னைக்கு சாதாரணமா ஒரு பண்ணை சாப்பிட்றோம், வரி இல்லை, பண்ணு உள்ள கிரீம் வைத்தால் வரி. அது இது போன்ற பல்வேறு இடர்பாடுகள் இருப்பதை களைவதற்கும் ஏழை எளிய மக்கள் சாதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க வெறும் கூலி தொழிலாளர்கள் சாப்பிடுறீங்க, 10 ரூபா 100 ரூபாய் வேணும், ஒரு பண்ணு சாப்பிட்டா போதும் நினைச்சு சாப்பிடுவாங்க, கிரீம் வச்சு சாப்பிடுவாங்க. அப்ப அவர்களுக்கு இந்த வரி விலக்கு வேண்டும் என்பதை, அதே போன்று உணவுப் பொருள்களுக்கும் வரி விலக்கு வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 5 ஆண்டுகளாக எங்களுடைய பேரமைப்புடைய கோரிக்கைகளை தந்து கொண்டே இருக்கிறோம். கடந்த 20ஆம் தேதி கூட மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை நாங்கள் நேரடியாக நிர்வாகியோடு சந்தித்த பொழுது கூட நேரடியாகவே அழுத்தம் கொடுத்தோம். அவர்களும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஒன்றாக சரி செய்து தருகிறோம் என்று உறுதியளித்தார்கள். ஆகவே அந்த உறுதியளிப்பு என்பது முழுமையாக இருக்கிறது. ஆனால் இந்த கோவையில் நடைபெற்ற நிகழ்வு என்பது ஒரு அரசியலாக்க கூடாது என்பது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒரு வணிகர்களுக்கும் ஒரு அரசு துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அமைச்சருடைய பேசுகின்ற பொழுது கருத்து வேறுபாடுகள் மாற்றமாக மன்னிப்பு கேட்டார் என்று சொல்வதை அவர்கள் எப்படி நேரில் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. அதை நாங்கள் மரியாதைக்குரிய சீனிவாசனோடு எங்களுடைய நிர்வாகி ராஜ்குமார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரில் என்ன நடந்ததோ, அவர்களை மிரட்டப்பட்டாலோ, அவர்களை மிரட்டி மன்னிப்பு என்ற வாசகம் இருந்தாலோ அதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது. எந்த வியாபாரியும் விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதே வேளையில் பல அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். பிரச்சனைகளை எப்படி தீர்வு காண வேண்டுமோ அதற்கேற்ப தமிழ்நாடு வணிக பேரமைப்பு நாளை களம் காண வேண்டும், போராட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவையும் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்.
ஜிஎஸ்டி தொடர்பா தொடர்ந்து வணிகர்களுக்கும் சரி மத்திய மாநில அரசுகளுக்கும் இடையே ஒரு இடர்பாடுகள் இருக்கக்கூடிய சூழல்ல வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக நீங்க மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கும் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும்? ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில இந்த எல்லோருமான குரல்படியான வரி விதிப்புகள் கடுமையாக இருக்கிறது. அதை திருத்தம் செய்யப்பட வேண்டும், எளிமைப்படுத்த வேண்டும். அது மத்திய மாநில அரசுகள் கைகோர்த்து செய்யப்பட வேண்டும். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா 2017 ஜிஎஸ்டி அமல்படுத்துகின்ற பொழுது அன்று இருந்த துறை அதிகாரிகள் சர்வேர் அதிகமாக வேலை செய்யவில்லை, நீங்கள் கணக்குகளை பதிவு செய்யவில்லை, நாங்கள் எந்த பிரச்சனையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்த அடிப்படையில எல்லோரும் பதிவு செய்தார்கள். ஆனால் இன்று அதில் இருக்கின்ற சில பிழைகளை கணக்கிட்டு அதற்கு வரி, அவதாரம், வட்டி என்ற தொகையிலே பல லட்சம் ரூபாய் என்ற நோட்டீஸ்கள் வந்து கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகிய சட்டம் என்பது மக்களுக்கும் வணிகர்களுக்கும் நாங்கள் பயன்படுத்தும் சட்டம். எங்களை எந்த அரசும் அடிமையாக நினைக்க கூடாது. நாங்கள் சுதந்திரமாக வியாபாரம் செய்ய வேண்டும். இன்னைக்கு வெளிநாடு முதலீடை ஈர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் சென்று முதலீடை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில மத்திய அரசும் மாநில அரசும் இங்குள்ள முதலீடுகளையும் காப்பாற்றப்பட வேண்டும், இங்குள்ள வணிகர்களையும் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நிலை கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும். நீங்க ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஜிஎஸ்டி திருத்தங்கள் நிறைய செய்துகிட்டே இருக்காங்க. இப்ப அரசு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவுன்சிலிங் கூட்டத்திலும் ஜிஎஸ்டி திருத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். திருத்தத்துக்கு முன்பாக வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலோ, வியாபாரிகள் மீது அவதாரம் பெற்றப்பட்டாலோ அந்த பணம் திரும்ப தரப்படவில்லை. எங்கள் மீது வழக்கு நிலுவையில தான் இருக்கிறது, வழக்கை நிலுவையில பெறவில்லை. அதே சட்ட திருத்தம் என்பது அரசு எந்த நேரத்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்ட திருத்தம் செய்கின்ற பொழுது அந்த சட்டத்துக்கு முன்பு யார் மீதெல்லாம் வழக்கு இருந்ததோ, யார் மீதெல்லாம் அவதாரம் தொகை வசூலிக்கப்பட்டதோ அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும். சட்ட திருத்தம் போடுகின்ற பொழுது மாண்புமிகு மத்திய அமைச்சரிடத்தில் நேரடியாக சொல்லி இருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், குறிப்பிட்ட நிர்வாகிகளை அழைத்தாவது ஒரு ஆலோசனை பெற வேண்டும். அப்பொழுது அமைச்சர் நேரடியாக ஆலோசனை பெறுகிறார் என்று சொன்னாலே அதிகாரிகள் மத்தியிலே ஒரு அச்சம் ஏற்படும். ஏன்னா அதிகாரியுடைய அத்துமீறல் அதிகமாக இருந்தால் அது அந்த அமைச்சர் கவனத்தை கொண்டு செல்வார்கள் என்பதை அவர்கள் நம்பக்கூடிய வகையில் இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் இன்று அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு வரி விலக்க வேண்டும், அரிசிக்கு வரி போடக்கூடாது. ஆக இதை நாங்கள் கட்டாயமாக முறைப்படுத்த வேண்டும். ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி வசூல் பண்றோம், ஆனா இன்புட் எடுக்க முடியாது. எங்களுடைய ஹோட்டலுக்கு வாடகை கட்டிடத்திற்கு 18% நாங்க ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்போ 18% ஜிஎஸ்டியும் மக்கள் தலையில தான் விடியும். அதாவது ஹோட்டல் நடத்துகின்ற பொழுது ஒரு இட்லியை நீங்க 10 ரூபாய் விற்பனை செய்யலாம் என்று சொன்னால் ஜிஎஸ்டி வரி சேர்த்தா 12 ரூபாய் தொகை ஆயிடும். அதே இந்த வரி விலக்கு வேண்டும் என்பதை கேட்கிறோம். வரி சட்டங்கள் எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை கேட்கிறோம். சாமானிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் சட்டம் அமைய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு மிக அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறோம். அதே போன்று அதிகாரிகள் மிரட்டுகின்ற தோரணையிலே எந்த வியாபாரியும் நெருங்கக்கூடாது. வியாபாரிகளை அழைத்து எப்படி இதை பயன்படுத்த வேண்டுமோ முறைப்படுத்த வேண்டுமோ அதை முறைப்படுத்த வேண்டுமே தவிர வியாபாரிகள் எங்கேயும் மிரட்டப்பட்டாலோ அச்சுறுத்தப்பட்டாலோ தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு போராட்ட களம் காணும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.